सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 34. உதி மகிமை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குலதேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். இரவிலே கொடிய பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட அண்ணி இப்போது அடுப்பிலே தேநீர் தயாரித்து கொண்டிருந்தார். ஒரே இரவிலே இந்த அதிசயத்தை கண்டு மாதவராவ் ஆச்சரியப்பட்டார். பின்னர் அவர் பாபாஜியிடம், அரே, அவள் வீட்டு வேலைகளிலே மும்முரமாக இருக்கின்றார்களே என கேட்டார். பின்னர் பாபாஜி, இதெல்லாம் பாபாவினுடைய உதியால் தான் என்றார். பாபாஜி மேலும் கூறினார், நான் ஷீரடியிலிருந்து இங்கு வந்தவுடன் உதியை தண்ணீரிலே கலந்து அவளுக்கு குடிக்க கொடுத்தேன். பின்னர் நான் அதை அவள் உடல் முழுவதும் தேய்த்தேன். உடனடியாக அவளுடைய உடம்பானது அதிகமாக வியர்க்க ஆரம்பித்தது. அவள் நிம்மதியாக தூங்கினாள். காலையிலே எழுந்ததும் அவள் ஆரோக்கியமாகிவிட்டாள். அந்த பிளேக் கட்டிகள் காய்ச்சல் மறைந்து அவள் முற்றிலும் நலமடைந்தாள். இது சாய்பாபாவினுடைய அற்புதமான மகிமை. தனது அண்ணியினுடைய உடல்நிலை முழுமையாக முன்னேறுவதை கண்ட மாதவராவ், நீங்கள் சென்றவுடன் உடனடியாக திரும்பி வாருங்கள் என்றார். பாபாவின் இந்த வார்த்தைகள் அவரது நினைவுக்கு வந்தன. அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். மாதவராவ் அங்கு செல்வதற்கு முன் நோய் முற்றிலும் மறைந்து விட்டது. தேநீர் அருந்திய பிறகு மாதவராவ் ஷீரடிக்கு திரும்பினார். அங்கு சென்றதும் முதலிலே மசூதி மாய்க்கு சென்று பாபாவினுடைய பாதங்களை தொட்டு வணங்கினார். மாதவராவ் பாபாவிடம், தேவா, இது என்ன மாதிரியான விளையாட்டு? நீங்கள் எங்களுடைய மனதிலே முதலிலே கொந்தளிப்பை உருவாக்குகின்றீர்கள். நாங்கள் அமர்ந்திருக்கும் போது எங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளினுடைய புயலை உருவாக்குகின்றீர்கள். பின்னர் அந்த பிரச்சனைகளையும் நீங்களே தீர்க்கின்றீர்களே என்றார். பின்னர் பாபா மாதவராவிடம், இவை அனைத்தும் கர்மாவின் விளைவு. நான் எதையும் செய்வதில்லை, எதையும் செய்து முடிப்பதும் இல்லை. இந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் தேவையில்லாமல் என்னுடைய தலையிலே பெருமை சேர்க்காதீர்கள் என்றார். உங்கள் விதிப்படி உங்கள் கைகள் மூலம் நடக்கும் செயல்களுக்கு நான் ஒரு சாட்சி மட்டுமே, அவ்வளவுதான். செய்பவர், காரியங்களை செய்பவர், அந்த நித்திய மற்றும் எல்லையற்ற கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே என்ன உற்சாகம் ஆசை நடந்தாலும் அது அந்த உயர்ந்த கடவுளினுடைய அருளினுடைய விளைவாகும் என்றார். நான் எந்த கடவுளோ அல்லது கடவுளோ அல்ல. நான் கடவுளின் பெயரை உச்சரிக்கும் ஒரு வேலைக்காரன் மட்டுமே. நான் அல்லாவினுடைய அடியவன் என்றார். தன்னுடைய சொந்த சாதனைகளின் பெருமையை கைவிட்டு அவருக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய வாழ்க்கையினுடைய இழைகளை கடவுளிடம் ஒப்படைத்து அவருடைய முழுமையான அடைக்கலத்தை ஏற்றுக்கொள்பவன் கரையை அடைவான். அவன் வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவான். உதியினுடைய விளைவை பற்றி பாபாவின் மற்றொரு லீலை உள்ளது. இது ஒரு ஈரானிய பெண்ணினுடைய அனுபவம். அந்த ஈரானிய பெண்ணுக்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை வலிப்பு நோய் ஏற்படும். அவள் உடல் கோணலாகி மணிக்கணக்கத்திலே மயக்கத்திலே இருப்பாள். எந்த மருந்தும் அவளுக்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. அவள் உடல் கோணலாகி மணிக்கணக்கிலே மயக்கத்திலே இருப்பாள். எந்த மருந்தும் அவளுக்கு எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தவில்லை. சிறிது நேரம் கழித்து அவரது நண்பர்களில் ஒருவர் அந்த ஈரானிய பெண்ணினுடைய வீட்டுக்காரரிடம் பாபாவினுடைய உதியினுடைய மகத்துவத்தை விவரித்தார். அந்த நண்பர், இந்த உதியைப் போல தவறாத மற்றும் பயனுள்ள மருந்து எதுவும் இருக்க முடியாது என்றார். நீங்கள் உடனடியாக பார்லே கிராமத்திற்கு சென்று ஸ்ரீ காக்காவிடம் இந்த உதியை கேட்க வேண்டும். அவரிடம் அந்த உதி உள்ளது. அவர் அதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தருவார் என்றார். பின்னர் அந்த உதியை நீங்கள் தண்ணீரிலே கலந்து
பாபாவை நினைத்து வைத்து குடியுங்கள். பக்தியுடன் ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணுக்கு சிறிது உள்ளே அளிக்கவும், அப்போது அந்த பெண்ணினுடைய நோயானது முற்றிலுமாக நின்றுவிடும் என்றார். தனது நண்பனுடைய இந்த அறிவுரையை கேட்டதும் பார்சி வீட்டுக்காரர் தீக்ஷித் காக்காவிடம் உதியை கேட்டு அதை தண்ணீரிலே கலந்து அந்த பெண்ணை தொடர்ந்து குடிக்கச் செய்தார். அவளுடைய நோய் முற்றிலும் குணமானது. ஆரம்பத்திலே ஒவ்வொரு மணி நேரம் வலிப்பினுடைய தாக்கங்களின் காலம் 7 மணி நேரம் தாமதமாக தொடங்கி சிறிது நேரத்திற்கு பிறகு அவை முற்றிலுமாக நின்றுவிட்டன. குறிப்பு: இந்த உதியை பற்றிய பல அனுபவங்கள் உள்ளன. நாராயண் கோபிநாத் திகே என்ற குடும்பஸ்தர் மும்பையிலே வசித்து வந்தார். அவரது வயிற்றிலே ஒரு கட்டி உருவானது. அவர் மிகவும் கடினமாக அந்த வலியை உணர்ந்தார். மிகவும் சிரமப்பட்டார். மும்பையிலே உள்ள 2 பிரபலமான மருத்துவர்களை அவர் அணுகினார். ஆனால் எதுவுமே அவருக்கு உதவவில்லை. பின்னர் ஒரு நல்ல குடும்பஸ்தர் அவரை மகாராஜிடம் செல்லுமாறு அறிவுறுத்தினார். இந்த நிலையிலே மகாராஜிடம் செல்ல முடியாது. மகாராஜினுடைய ஆசீர்வாதத்தால் இந்த கட்டி வெடித்து உள்ளே இருக்கும் அனைத்து நோய்களும் மலத்தினுடைய வழியாக வெளியேறினால் எனக்கு நிவாரணம் கிடைக்கும். நான் மகாராஜிடம் செல்ல முடியும் என்று அவர் கூறினார். இதன் பேரிலே அந்த குடும்பஸ்தர் அவருக்கு மகாராஜினுடைய உதியை கொடுத்தார். அதை அவர் சாப்பிட்டவுடன் மறுநாள் அவருக்கு மகாராஜினுடைய அந்த உதி உள்ளே சென்ற பிறகு அந்த கட்டியானது வெடித்து உள்ளே இருந்த சீழ் ஆசனவாய் வழியாக வெளியேறத் தொடங்கியது. பின்னர் 2 முதல் 4 நாட்களுக்குள் அவருக்கு நிவாரணம் வரத் தொடங்கியது. பின்னர் அவர் உடனடியாக மகாராஜை பார்க்க சென்றார். வார்தா கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்திலே ஒரு வயதான குடும்பஸ்தர் வசித்து வந்தார். அவர் கல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். கல் நோய்க்கு அறுவை சிகிச்சையை தவிர வேறு எந்த சிகிச்சையும் இல்லை. எனவே மக்கள் அவரை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை தேடுமாறு அவருக்கு அறிவுறுத்தினர். அந்த நோயால் ஏற்பட்ட கடுமையான வலியால் குடும்பஸ்தர் மிகவும் வேதனைப்பட்டார். அவர் பலவீனமடைந்து மரணத்தினுடைய விளிம்பிலே இருந்தார். அறுவை சிகிச்சைக்கு பொறுமை தேவை. வீட்டுக்காரர் அறுவை சிகிச்சைக்கு பயந்தார். அவரது வலியை போக்க என்ன ஒரு அதிசயம் நடந்தது என்பதை கேளுங்கள். இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கும் போது பாபாவினுடைய சிறந்த பக்தரான கிராமத்தினுடைய ஜாகிர்தார் அங்கு வந்தார். குறிப்பு: ஒருவேளை இவர் ஹர்தா கிராமத்தைச் சேர்ந்த பாபாவினுடைய சிறந்த பக்தர் சாதுபையா நாயக்காக இருக்கலாம். ஜாகிர்தார் எப்போதும் பாபாவினுடைய உதியை தன்னுடைய சட்டையினுடைய பாக்கெட்டிலே வைத்திருப்பார். இது அந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் தெரிந்திருந்தது. அதனால்தான் அந்த நோயாளியினுடைய உறவினர்கள் அவரை உதியை கொடுக்க சொன்னார்கள். ஜாகிர்தார் பாபாவினுடைய உதியை கொடுத்தார். நோயாளியினுடைய மகன் அதை தண்ணீரிலே கலந்து அவருக்கு குடிக்க கொடுத்தார். 5 நிமிடங்களில் என்ன ஒரு அதிசயம் நடந்தது என்பதை நீங்களே பாருங்கள். உதி தண்ணீரிலே கலந்தவுடன் அந்த நோயாளியினுடைய கல் அதே இடத்திலே இருந்து கரைந்து சிறுநீர் வழியாக வெளியேறியது. நோயாளிக்கு உடனடியாக நிவாரணம் கிடைத்தது. இப்போது நீங்கள் உதி மகாத்மியத்தினுடைய மற்றொரு உண்மை கதையை கேட்பீர்கள். மும்பையிலே காயஸ்த பிரபு ஜாதியைச் சேர்ந்த ஒரு குடும்ப தலைவி வசித்து வந்தார். அவரது மனைவி கருவுற்றிருந்தார். பிரசவத்தின் போது அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாகியது. ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஆனால் கர்ப்பத்தினுடைய வலி நீங்க மனைவி மிகவும் கவலைப்பட்டார். பிரசவம் ஒழுங்காக நடக்கப்படாவிட்டால் அவளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று குடும்ப தலைவர் மிகவும் கவலைப்பட்டார். ஸ்ரீராம் மாருதி என்ற ஒருவர் பாபாவினுடைய மூத்த பக்தர். அவரது ஆலோசனைகளை பின்பற்றி காயஸ்தர் ஷீரடிக்கு புறப்பட்டார். குறிப்பு: ஸ்ரீராம் மாருதியினுடைய செல்ல பெயர் தேஷ்பாண்டே ஆவார். அவர் பாபாவை ஆதிநாதரின் அவதாரமாக கருதினார். அவரே மாருதியினுடைய அவதாரம். ஸ்ரீராம் மாருதியினுடைய சமாதி கல்யாணியிலே உள்ளது. பிரசவ நேரம் நெருங்கியவுடன் இந்த பெரிய நெருக்கடி ஏற்படும். இறுதியாக மனதிலே உறுதியான தீர்மானத்துடன்
பயமின்றி ஷீரடிக்கு செல்ல அவர் தீர்மானித்தார். என்ன நடக்கப் போகிறதோ அது நடக்கும். ஆனால் அது ஷீரடியிலே பாபாவினுடைய முன்னிலையிலே ஏன் நடக்கக்கூடாது? இந்த தீர்மானத்துடன் அவர் ஷீரடியிலே வந்து குடியேறினார். அவருடைய மனைவி கர்ப்பமாக இருந்தபோது இருவரும் பல மாதங்கள் ஷீரடியிலே தங்கினர். ஷீரடியிலே பாபாவை வழிபட்டதாலும் பாபாவின் நேரடி அருகாமையை பெற்றதாலும் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியை பெற்றனர். சிறிது நேரம் கழித்து பிரசவ நேரம் நெருங்கியது. இந்த நெருக்கடியை எப்படி தவிர்ப்பது என்ற பயம் எழத் தொடங்கியது. பிரசவ நேரம் விரைவாக நெருங்கியது. கருப்பையிலே ஒரு அடைப்பு ஏற்பட்டு அனைவரையும் அது கவலையடைய செய்தது. மனைவிக்கு கடுமையான பிரசவ வலி ஏற்பட தொடங்கியது. யாராலும் எதையும் யோசிக்க முடியவில்லை. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாபாவிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்தனர். இந்த நெருக்கடியிலிருந்து, அவளை அவஸ்தையிலிருந்து விடுவிக்க பாபாவை தவிர வேறு யாருக்கும் இரக்கம் வராது. கர்ப்பிணி மனைவிக்கு உதவ அக்கம் பக்கத்திலிருந்து பெண்கள் ஓடி வந்தனர். பாபாவிடம் பணிவுடன் பிரார்த்தனை செய்த பிறகு ஒரு பெண் ஒரு கோப்பை தண்ணீரை எடுத்து அதில் சிறிது உதியை கலந்து கர்ப்பிணி பெண்ணுக்கு குடிக்க கொடுத்தார். அந்த பெண் தன்னுடைய துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு 5 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. குழந்தை அவளுடைய வயிற்றிலே இறந்துவிட்டது. அவளுடைய கர்மாவின் விளைவுகளின்படி குழந்தையின் ஆயுட்காலம் இவ்வளவு இருக்கும். எதிர்காலத்திலே மனைவி மீண்டும் கருத்தரிப்பாள். ஆனால் இப்போதைக்கு அவள் பிரசவ வலியிலிருந்து மகிழ்ச்சியுடன் விடுபட்டிருக்கின்றாள். உதியை உட்கொண்ட பிறகு அவளுக்கு வலியற்ற மற்றும் ஒழுங்கான பிரசவம் நடந்தது. அவளுடைய கருப்பையிலே அடைப்பு இருந்த போதிலும் அவளுடைய சுகமான பிரசவம் அவளுக்கு மிகுந்த கவலையை நீக்கியது. மேலும் அவள் பாபாவிடம் கடன்பட்டாள். அடுத்த அத்தியாயம் இன்னும் மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கின்றது. இந்த அத்தியாயம் நம்முடைய சந்தேகங்களை வெல்வதன் மூலம் பக்தியினுடைய பாதையை நமக்கு காட்டுகின்றது. அடுத்த அத்தியாயம் கேட்போருடைய விருப்பங்களை நிறைவேற்றும். நாம் உருவமற்ற சிறப்பெதுவும் இல்லாதவரை வணங்குபவர்கள். எனவே தட்சிணை வழங்குவதிலிருந்து நமக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாபாவுக்கு நமஸ்காரம் செய்யவோ தட்சிணை வழங்கவோ மாட்டோம். அப்போதுதான் பாபாவினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஒரு பக்தர் அத்தகைய அர்த்தமற்ற கருத்துக்களை சொன்னார். ஆனால் இவ்வளவு உறுதியான தீர்மானம் இருந்த போதிலும் பாபாவை பார்த்ததும் பாபாவின் பாதங்களை வணங்கிய முதல் மனிதர் அவர்தான். பாபாவின் முன் தட்சிணை வணங்கிய முதல் நபரும் அவர்தான். இதை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த கதை அடுத்த அத்தியாயத்திலே விவரிக்கப்படும். அதே போல அடுத்த அத்தியாயம் உதியினுடைய மகிமையை சொல்லியவரும் சிறந்த பக்தருமான பால நெவாஸ்கார் பாம்பு கடவுளுக்கு பால் ஊட்டி தனது பக்தியை வெளிப்படுத்துவதன் மூலம் ஒரு இல்லற கடமைகளை எவ்வேறு நிறைவேற்றினார் என்பதை விவரிக்கிறார். இவ்வளவு அற்புதமான கதையை கேட்டால் பக்தி இயல்பாகவே வலுவடையும். உலகினுடைய துன்பம் அழிக்கப்படும். இதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? எனவே ஹேமத் பந்த் சாய் பகவான் சாயியிடம் கேட்போர் இந்த கதைகளை அன்புடன் கேட்கும் வகையிலே, இந்த உண்மை கதையின் மூலம் பக்தி உணர்வு வளரும் வகையிலே தனது பாசத்தையும் அன்பையும் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றார். துறவிகள் மற்றும் மகான்களுக்கு உத்வேகமாக நேரடி நிலை வந்த ஒரு பக்தரான ஹேமத் பந்த் எழுதிய ஸ்ரீ சாய் சச்சரிதத்தினுடைய 33வது அத்தியாயம் உதியினுடைய மகிமை இங்கே நிறைவடைகின்றது. ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 35 மருத்துவ மறுப்பு, அற்புத சக்தியை மகிமைப்படுத்துதல், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज